Hi viewers, welcome to Cinimatic. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்னு வந்திருக்கும். சோ இத வந்து எப்படி நம்மளுடைய ஃபோன்ல நாமளே மேக் பண்றது சொல்ல போறேன். சோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மம்ஸ் டே டு டே கிச்சன் அப்படிங்கற ஒரு சிஸ்டர் கேட்டு வந்தாங்க எப்படி வந்து மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஈஸி தான். சோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ உங்களால இந்த மாதிரி எடிட் பண்ண முடியலனா கண்டிப்பா வந்து உங்களுடைய சேனலோட நேமை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம ஃப்ரீயாவே எடிட் பண்ணி தரோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணிங்க. ஓபன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர்னு அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாக்குள்ள போய்ட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் பட்டனை வந்து பாத்தீங்கன்னா green screenல வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அத வந்து நாம வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து chroma keyன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணாலே போதும். அதை எனேபிள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த green screen வந்து போய்டும். சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அனிமேட்டடா நமக்கு வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து KINEMASTER ஆப் உங்ககிட்ட இல்லன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. KINEMASTER ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்குள்ள போய்ட்டு நம்ம வந்து லிங்க்ல கொடுத்திருக்க இந்த green screen எஃபெக்ட் வந்து நீங்க வந்து லிங்க்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. சோ அத டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேனலோட லோகோ மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். அது வந்து உங்களுக்கு ரெடி பண்ண தெரியல அப்படினு சொல்லிட்டு சொன்னா சொல்லுங்க. சோ நம்ம வீடியோ போடலாம். இல்லாட்டி உங்களால ரெடி பண்ண முடியல வேணும் அப்படினு சொல்லிட்டு சொன்னால கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாவே நம்ம வந்து எடிட் பண்ணி தரோம். சோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி வச்சிருக்க இந்த லோகோவை தான் ஆட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இது வந்து இன் அனிமேஷன் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கரெக்ட்டா ஒரு பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஓகே இது ரெண்டும் ஈவனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமேஷன் ஆகணும், அனிமேட் ஆகணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இன் அனிமேஷன்ல போய்ட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இத வந்து பாருங்க. வைப் அப் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இன் அனிமேஷன்ல போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதோட டைமிங் வந்து 0.5 சம்திங்ல வச்சிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணா இந்த மாதிரி வந்து வரும். சோ மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணி ரெண்டும் சேமா வர மாதிரி வைப்போம். சோ இந்த மாதிரி சேமா வர மாதிரி வச்சாச்சு. இத வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுடைய வீடியோல போய்ட்டு chroma key அப்படிங்கற ஆப்ஷன்ல போய்ட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த green screen தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தான் வந்து அனிமேஷன் ஆகும், வியூ ஆகும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய சேனலோட லோகோ வந்து எடிட் பண்ண தெரியல இல்ல எடிட் பண்ண முடியல அப்படினு சொல்லிட்டு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ thank you friends. சோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். So thank you. Yeah. Bring you up.